ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சான்வி. இன்றைக்கி நம்ம சேனலில் பிரெட் பீஸா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி இந்த ரெசிபி செய்கிறதுக்காக வீட் பிரெட் தான் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எந்த பிரெட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பிரெட்டுக்கு மேலே பட்டர் தடவிக்கோங்க. அப்புறமா பட்டர் தடவிட்டு டொமாட்டோ சாஸ் மேலே அப்ளை பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இந்த டொமாட்டோ சாஸை வீட்டில் தான் செய்திருக்கிறேன். கொஞ்சம் தக்காளி, அப்புறமா பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாமே சேர்த்து நல்லா அரைச்சிட்டு அதை வடிகட்டி எடுத்துட்டேன். அதை தான் இப்போ நம்ம பிரெட் மேலே அப்ளை பண்ணியிருக்கிறோம். அதுக்கு மேலே அடுத்ததாக சீஸ் வச்சுக்கலாம். சீஸ் வச்சுட்டு மேலே வெங்காயம் பீஸ் பீஸாக கட் பண்ண வெங்காயத்தை வச்சுக்கோங்க. இதை விட குட்டியாக வேணாலும் கட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணியிருக்கிறேன். வெங்காயம் வச்சதுக்கப்புறமா குடைமிளகாய் வச்சுக்கலாம். அதையும் அதே மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. எந்த கலர் இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். க்ரீன் கலர் கேப்சிகம் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஆரஞ்சு கலர் கேப்சிகம் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ வெங்காயம் கேப்சிகம் இந்த ரெண்டையுமே நம்ம வச்சாச்சு. அடுத்ததாக கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். காய்ந்த மிளகாய் எடுத்து மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி வச்சுட்டு அதை சேர்த்துக்கலாம். அப்புறமா கொஞ்சம் சீஸ் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துருக்குறேன். மேலே கொஞ்சம் சீஸ் பீஸஸ் சேர்த்துக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் பெப்பர் எடுத்து நல்லா ரொம்ப நைஸாக பொடிக்க வேண்டாம், கொஞ்சம் குறக்குறப்பாக இருக்கிற மாதிரி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பெப்பர் பவுடரை மேலே நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் பட்டர் தடவிக்கோங்க. அதில் இப்போ நம்ம இந்த பிரெட் பீசஸை வச்சுக்கலாம். வச்சுட்டு அவனுக்குள்ளாடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. 5 to 10 மினிட்ஸ் வேக வச்சா போதும். 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் வச்சுட்டு எடுத்துருங்க. இப்போ சூப்பராக பிரெட் பீஸா தயாராகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இந்த சிம்பிளான ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி. வாழ்க வளத்துடன்.